நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்போ கூலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷம் என்னோடய பேட்ச்லேயே நிறைய பேர் எக்ஸாமில் கொஞ்சம் இந்த டஃப்பான பேப்பரை பார்த்தோன்னே பயந்ததுனால நிறைய பேருக்கு மார்க் குறைஞ்சிச்சு. இப்போ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? எக்ஸாமில் நம்ம கூலாக இருக்கணும். அதாவது இன்னொன்று பார்த்துக்கோங்க, இப்போ எக்ஸாமில் வந்து எனக்கு வந்து மார்க் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும், நான் இவ்வளோ மார்க் எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் கூலாக இருக்கவே முடியாது. எக்ஸாம் எழுதுகிறப்ப மார்க்குங்கிற யோசனையே வரக்கூடாது. எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒவ்வொரு கொஷின், இந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியும், இதுதான் ஆன்சர், இதுதான் ஸ்டெப்பு, இதை முடிச்சுட்டு நான் அடுத்த கொஷினுக்கு போகிறேன். அடுத்த கொஷினுக்கு இதை ஆன்சர், இதை நம்ம வந்து அங்கே ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி அந்த புக்கில் பார்த்தோம், இப்படி தான் போடணும். ஸோ அந்த நீங்கள் கான்செப்ட் அண்ட் கொஷினை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் குறையும். கேர்லெஸ் மிஸ்டேக் குறைஞ்சதுன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அகெயின் வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் பற்றி அந்த டைமில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு கொஷின் சப்போஸ் உங்களுக்கு டவுட் ஆகுது, ஐயோ இந்த கொஷின் போச்சுன்னா நமக்கு மார்க் குறைஞ்சிரும், அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த ரீகால் பண்ணுறது எபிலிட்டி இருக்காது, அங்கே ஸ்லோவாக அந்த மைண்ட் செட் போயிடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அகெயின் வந்து எக்ஸாம்